அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னால் மிகச் சிறப்பாக விஸ்வகர்மா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ராஜ் நேரு IAS ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையான அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்டையர் ஸ்ட்ரக்சர் அவர் ரொம்ப தெளிவா நட்சலா சொல்லிட்டு போயிருக்கு. இவ்வளவு குறுகின காலத்துல அவரால் சொல்ல முடிந்ததே ஒரு சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் இப்போ கிட்டத்தட்ட நான் பேசுறதுக்கு ஒரு ரோடு போட்டு தந்து அதுல இருந்து நான் ஃபர்தரா லீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப என்னுடைய உரையில நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இத இருக்கக்கூடிய கான்ட்ராவர்சியல் பாயிண்டா எதை சொல்ற எந்த அளவுக்கு நம்முடைய இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையாகிறது, இது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி கடைசியா இது பற்றி வைக்கப்படுகிற விமர்சனங்களுக்கான பதில்களையும் சொல்லி நான் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதனுடைய பேசிக் ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்போம். அதாவது இந்த கல்விக் கொள்கைங்கிறது இந்தியா பார்த்திருக்கக்கூடிய 3வது கல்விக் கொள்கை. இதுக்கு முன்னால 2 தேசிய கல்விக் கொள்கைகள் வந்திருக்கு. ஒன்னு 1968ல இந்திரா காந்தி கொண்டு அது அப்ப சப்மிட் பண்ண கோத்தாரி கமிஷன் ரிப்போர்ட்டை அடிப்படையாக வைத்து அவர் ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்தார்கள். அது அந்த காலத்துல. அதற்கு அப்புறம் 86ல ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கிறப்போ தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டது. அந்த டயத்துல அவர் தேசிய கல்விக் கொள்கை கொடுத்தார். அதுக்கப்புறம் 92ல நரசிம்மராவ் அந்த தேசிய கல்விக் கொள்கையில சில திருத்தங்களை கொண்டு வந்தார். ஆனா அது தனி தேசிய கல்விக் கொள்கையில ஏற்கனவே இருக்கிற தேசிய கல்விக் கொள்கையை அடியொற்றிய சில திருத்தங்கள். ஏன் 92ல செஞ்சாங்க அப்படின்னா 91ல நியூ எக்கனாமிக் பாலிசி உள்ள வருது. அப்போ 3 இசம் வருது. குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், இந்த 3 சேஷன் வருது. இந்த 3 சேஷனுக்கு அடி ஒட்டி அதற்கு ஏற்றபடியான ஒரு கல்விக் கொள்கை இருந்தா தான் இதுக்கும் இந்த பொருளாதாரத்துக்கு கல்விக்கு இடையில ஒரு சிங்க்ரனைசேஷன் இருக்கும். அப்படிங்கறதுனால 92ல சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இது அதற்கு பிறகு இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த 3வது கல்விக் கொள்கை என்பது இதுதான். அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020. இது 19ல கஸ்தூர்ரங்கன் தலைமையிலான குழு தன்னுடைய வரைவறிக்கையை சப்மிட் பண்ணியது. 2019 மே 31 சப்மிட் பண்ணது. பண்ணின உடனேயே 2வது நாள்லயே தமிழ்நாட்டுல வழக்கம் போல அது ஒரு பிரச்சனை ஆயிற்று. என்ன அப்படின்னா ஹிந்தியை திணிக்கிறார்கள். அதுல 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, அதுல ஹிந்தி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த பாலிசியில உண்மையிலேயே ஹிந்தி சொல்லப்பட்டு இருந்தது. அதை கஸ்தூர்ரங்கன் அட்மிட் பண்ணார். அதை அட்மிட் பண்றப்ப அவர் என்ன சொன்னார்னா, இது நாங்க ஆக்சுவலா இப்படி ஒரு ஐடியாவே இல்ல, இது இன்அட்வர்டன்ட் எரர் அப்படின்னு சொன்னார். அஜாக்கிரதையாக நேர்ந்து விட்ட தவறு அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஜூன் 3 அந்த ஹிந்தி என்கிற வார்த்தை நீக்கப்பட்டு எனி இந்தியன் லாங்குவேஜ் என்பதாக மாற்றப்பட்டு திருத்தப்பட்ட கல்விக் கொள்கை அந்த ஜூன் 3 மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இது இதுவரைக்கும் வந்த கதை. இதுல ரொம்ப முக்கியமா இந்த கல்விக் கொள்கை வைக்கக்கூடிய மாற்றம், இது பொதுவா எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம இதுல இப்ப 10+2 அப்படிங்கறத மாத்தி இது 5+3+3+4 என்று இது மாற்றி இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 3வது வயசுல இருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இந்த 5 வருஷம் இதுக்கு ஃபண்டமெண்டல்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த 3rd ஸ்டாண்டர்ட், 4th, 5th இது பிரைமரி, இது ப்ரிப்பரேட்டரி, தயார் நிலை, ஒருத்தரை தயார்படுத்துறது. அதுக்கப்புறம் 6th, 7th, 8th இது மிடில், இடைநிலை. இந்த இடைநிலைக்கு அப்புறம் 9th ஆரம்பிச்சு +2 வரைக்கும் செகண்டரி. இதுல ஒரு முக்கியமான சட்டலா ஒரு விஷயம் இருக்கு. முன்னால எப்படின்னா ஸ்கூலுக்குள்ளேயே செகண்டரி இருக்கும், அதுக்கப்புறம் +1, +2 ஹையர் செகண்டரி இருக்கும். இப்ப அப்படி இல்ல, 9thல இருந்து +2 வரைக்குமே செகண்டரி என்று ஆகிவிடுகிறது. ஆக இது எப்படி வருது அப்படின்னா 5+3+3+4. ஓகே, இப்போ இது எதுக்கு இப்படி பிரேக் பண்ணணும், இது என்ன காரணம், இதெல்லாம் தேவையா என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இதுல ரொம்ப அடிப்படையா நம்ம பிராக்டிக்கலாவே பார்ப்போம். நீங்க எக்ஸாம்னே எடுத்துக்கங்க. இந்த எக்ஸாம்னு வர்றப்போ
இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துல எக்ஸாம்ங்கிறது எப்படி போகுது அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவு இப்ப தமிழ்நாட்டை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பேசுறோம், தமிழ்ல பேசிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் ஹியர் பண்றோம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை எடுத்துப்போம். இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த எக்ஸாமும் கிடையாது. முடிஞ்சதா? எக்ஸாமே கிடையாது. அப்புறம் 9thல இருந்து தான் எக்ஸாம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாமே கிடையாதுங்கிறதுனால டீச்சர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அவர்கள் சொல்லித்தராமலே போவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா போன வருஷம் மெட்ராஸ் கார்பரேஷன்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கார்பரேஷனை சேர்ந்த எஜுகேஷன் அதிகாரிகள் திடீர்னு சில ஸ்கூலுக்கு ஃபிளையிங் விசிட் பண்றாங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பேசிக்கா சில மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல, கூட்டல் கழித்தல். இது அந்த குழந்தைகளுக்கு தெரியல. 9th படிக்கிறவங்களுக்கு கூட்டலும் தெரியல, கழித்தலும் தெரியல. இது 3rd ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, 8th வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கறதுனால யாருமே சொல்லித்தல. இனிமேல் 9th அப்புறம் அவன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு 10thல அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? இப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்போ இந்த விதமாக பிரிப்பதன் மூலமாக இப்போ எக்ஸாம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வராங்க. ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸாமே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை. பிரைவேட் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா மாறி மாறி எக்ஸாம்ஸ், எக்ஸாம், அசஸ்மெண்ட் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு. டேர்ம் எக்ஸாம் சொல்லுவாங்க, மந்த்லி டெஸ்ட்பாங்க, அதுக்கு என்ன விதமான பெயரையும் வச்சுக்கோங்க. ஆனா சோ நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். சோ ஒரு பக்கம் பிரைவேட் செக்டார் ஸ்கூல்ஸ்ல எக்ஸாமா வந்துட்டு இருக்கு, அரசு ஸ்கூல்ல எக்ஸாமே கிடையாது. சோ வெச்சா குடிமி சரச்சா மொட்டை, இந்த விதமான ஒரு நிலை இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு தெளிவான தேர்வு பற்றிய ஒரு தெளிவான பார்வையை இந்த கல்விக் கொள்கை முன்வைக்கிறது. இது என்ன அப்படின்னா, அங்க மொத்த எக்ஸாமே எப்படி அப்படின்னாக்க, இந்த நீங்க ப்ரீ ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு +2 வரைக்கும் வர்றதுல எப்படி அப்படின்னா, 2வது வகுப்பு முடியிறப்போ ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் மிடில் எங்க முடியுது, 5ஆம் வகுப்பு முடியிறப்போ அங்க ஒரு எக்ஸாம், 8th முடியிறப்போ எக்ஸாம், அப்புறம் +2 அப்போ எக்ஸாம். சோ எந்தெந்த இடத்துல நீங்க ஸ்டேஜ் மாறுறீங்களோ, அதாவது ஃபண்டமெண்டல்ல இருந்து பிரைமரிக்கு ப்ரிப்பரேட்டரிக்கு போறப்போ ஒரு எக்ஸாம், ப்ரிப்பரேட்டரில இருந்து மிடிலுக்கு போறப்போ உங்களை செக் பண்றாங்க, மிடில்ல இருந்து நீங்க செகண்டரிக்கு போறப்போ ஒரு செக்கிங் பாயிண்ட், அப்புறம் செகண்டரிய விட்டு அப்படியே அந்த ஸ்கூல் கேம்பஸை விட்டு வெளியில வர்றப்போ ஒரு எக்ஸாம். இதோட முடியுது. இங்க அங்கங்க இருக்கக்கூடிய செக் போஸ்டே 4 செக் போஸ்ட். இந்த 4 செக் போஸ்ட்ல நீங்க சரியா ஒழுங்கா நீங்க பண்ணிட்டால் அது போதுமானது. இதுக்கு மேல வேற எதுவும் தேவையில்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, இங்க இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டத்துல ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி இது ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு நம்ம பிராக்டிக்கலா பாக்குறோம், கஷ்டப்பட்டு ரொம்ப படிப்பாங்க. அதுவும் +2 படிக்கிறப்போ ஏகப்பட்ட டியூஷன்ஸ் இருக்கும், கடுமையா ஒர்க் பண்ணுவான், நல்லா ஸ்கோர் பண்ணியே ஆகணும். அந்த +2ல இருக்கக்கூடிய ஸ்கோரை வச்சுதான் அவன் லைஃபே டிசைட் ஆகும் போது அதுக்காக அவ்வளவு விழுந்து விழுந்து அவன் படிப்பான், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். ஆனால் துரதிருஷ்டவசமா அவன் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால 4 நாளைக்கு முன்னால 2 நாளைக்கு முன்னால அவனுக்கு டைஃபாய்டு வந்துருது. அவனால எக்ஸாம் எழுத முடியல. ஒரு 2 எக்ஸாம் எழுதணும். என்ன ஆகும் லைஃப்? இட் பி ஷேட்டர்ட் லைக் எனிதிங். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேஜர் ஷிஃப்ட், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்றை இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்வைக்கிறது. என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 2 வாய்ப்புகளை அது தருகிறது. தேர்வு எழுதுறதுக்கு 2 வாய்ப்பை அது முன்வைக்கிறது. நீங்க ஒரு இது எழுதலாம், அன்னைக்கு எழுத முடியலையா அடுத்ததுல எழுதலாம். 1 சரி, உங்களால 2மே எழுத முடியுது. ஆனா முதல் தேர்வுல உங்களுக்கு திருப்தி இல்லை. நீங்க மேத்ஸ்ல சென்டம் எடுப்பேன்னு நினைக்கிறீங்க. ஆனா கடைசியா பார்த்தா ஏதோ ஒரு காரணத்துல 2 மார்க் குறைஞ்சிருது. ஆகா, இன்னொரு தடவை நம்ம எழுதணும்னா ஸ்கோரை கூட்டிடலாம், சென்டம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. திரும்ப நீங்க செகண்ட் டைம் போய் அப்பியர் ஆகலாம். இந்த 2ல நீங்க எழுதக்கூடிய இந்த 2 எக்ஸாம்ல உங்களுக்கு எதுல ரொம்ப ஸ்கோரிங் ஹையஸ்டா இருக்கோ அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். எது ஹையோ அதுதான் ஃபைனல் மார்க் லிஸ்ட்ல வரும். இது ரொம்ப பெரிய ஒரு ஆப்ஷன். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் தன்னுடைய திறமை, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய படிப்பு, இவற்றை சார்ந்து இயங்க முடியும், அதிர்ஷ்டத்தை சார்ந்து அல்ல.
ஒரு தடவை எக்ஸாம் அப்படின்னா அந்த ஒரு தடவை எக்ஸாம்ல அவன் எப்படி அப்பியர் ஆறானோ அதை வச்சுதான் அவன் தலையெழுத்து. அன்னைக்கு அவன் நல்லா இருக்கணும். அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதோட அவனுடைய லைஃபே கேள்விக்குள்ளாகி விடும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அதற்கு 2 வாய்ப்புகள். இந்த வாய்ப்புன்னு ஒரு சொல்றேன் இல்லை, இந்த வாய்ப்புங்கிற வார்த்தையை தான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும். என்னன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒரு அடிக்கோட என்ன தெரியுமா? பேசிக் சாய்ஸஸ் தான். இந்த சாய்ஸஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஜீவனே. இதுக்கு முந்தைய இருந்த அத்தனை கல்வி திட்டமும் நமக்கு மறுத்தது இந்த சாய்ஸஸ் தான். மொழியாகட்டும் அதுல சாய்ஸ் கிடையாது, படிப்பாகட்டும் அதுல சாய்ஸ் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதை படிக்க முடியுமா? நோ. ஆப்ஷன்ஸ் அதுல வரம்பு. எல்லாத்துலயும் ஒரு செக் பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் ஒன்று தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. முதல் தடவையாக இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த விதமான இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ராஜ் அப்படின்னு சொல்றோமே, இந்த ஒரு மெக்கானிசத்தை உடைத்து தூளாக்கி இருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு திறப்பையும் சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிறது. இப்ப அதுல ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, 5வது வரைக்கும் தாய்மொழியில கல்வி கற்றுத்தரணும். தாய்மொழினா அந்த மாநில மொழியா இருக்கலாம், ரீஜனல் லாங்குவேஜா இருக்கலாம், மதர் டங்கா இருக்கலாம், எதுல வேணாலும் நீங்க சொல்லி தரலாம் 5வது வரைக்கும். ஆனா 8வது வரைக்கும் சொல்லி தந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அதாவது ப்ரிஃபரபிளி அப்படின்னு சொல்லுகிறது. அப்படின்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன முன்வைக்கிறது அப்படின்னா, 5th வரைக்கும் தாய்மொழி கல்வி அதை கட்டாயமாக்குகிறது, மேண்டேட்டரி ஆக்குகிறது. 8th வரைக்கும் தாய்மொழி கல்வி என்பதை பரிந்துரைக்கிறது. நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலதான் இந்த 5th பிறகு இதுலதான் தமிழ்நாட்டினுடைய பாலிட்டிஷியன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த களத்துல விளையாடி கொண்டு இருக்க எல்லாம் இந்த இடத்துல இப்ப பிளே பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5வது வகுப்புக்கு பிறகு மாணவர்கள் கூடுதல் மொழியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு வருது. இந்த இடத்துல மும்மொழி திட்டம் என்று ஒன்று வருகிறது. இப்போ இந்த மும்மொழி திட்டத்தை மையமா வச்சுதான் தமிழ்நாட்டினுடைய கழக அரசியல்வாதிகள் ஒரு பெரிய விளையாட்டு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இதுல ரொம்ப அண்மையில அறிக்கை ஒன்றை வெளியிட்ட முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த இருமொழி கொள்கையே தமிழகம் பின்பற்றும், மும்மொழி கொள்கை கூடாது அப்படின்னு சொன்னார். அதற்கு அவர் சொன்ன ஒரு விஷயமே என்னன்னா, அவர் சில விஷயங்களை மேற்கோள் காட்டி சொன்னார். அதாவது சட்டப்பேரவையில அண்ணா அவர்கள் நிகழ்த்திய உரை, பிறகு ஒரு காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் சொன்னது, இந்த 2ஐயும் அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். அந்த 2லயுமே என்னன்னா, ஹிந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும், எனவே ஹிந்தி திணிப்பை வரவிடாமல் செய்வதற்காக இருமொழி கல்விக் கொள்கையிலேயே நமக்கு தேவை, இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அதை அவர் மேற்கோள் காட்டி சொன்னார். என்ன அப்படின்னா, இதுல இருந்து தெரியக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, அதாவது எடப்பாடியாருடைய அறிக்கையின்படியே நமக்கு தெரிய வருகிற உண்மை என்ன அப்படின்னா, இந்தியை தவிர்ப்பதற்காக இருமொழி கொள்கை இங்கே பின்பற்றப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஹிந்தியை தவிர்ப்பது, டு அவாய்ட் ஹிந்தி, இங்க 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த கல்விக் கொள்கை, இப்ப இருக்கிற இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்ப்போம். அதனுடைய அந்த டிராப்ட் பேஜ் நம்பர் 14 பாயிண்ட் 4.13 அதுல என்ன சொல்லுறா, அதை அப்படியே வாசிக்கிறேன். The 3 languages learned by children will be the choices of states, regions, and of course the students themselves, so long as at least 2 of the 3 languages are native to India. இதுதான் அது சொல்லுகிறது. அதாவது அது சொல்லுவது என்னன்னா, இந்த 3 லாங்குவேஜஸ் எந்த குழந்தைகள்லாம் படிக்குதோ அது மாநிலத்தின் தேர்வாக இருக்கலாம், சாய்ஸஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், இல்லாட்டி சாய்ஸஸ் ஆஃப் ரீஜன்ஸ், அந்த பிராந்தியத்தின் தேர்வாக இருக்கலாம். அப்கோர்ஸ் த ஸ்டூடெண்ட் தெம்செல்ஸ், மாணவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க அவங்க சாய்ஸ், எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 1. அதுக்கப்புறம் இதான் ரொம்ப முக்கியம், as long as at least 2 of the 3 languages are native to India. இந்த 3ல் 2 லாங்குவேஜஸ் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். இதுதான் சொல்லுகிறதே ஒழிய ஒரு இடத்தில் கூட ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. ஹிந்தி என்று எந்த ஒரு இடத்திலும் இல்லை. இந்தியாவில் பிறந்த, இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்திய மொழிகள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா 3ல 2 இந்தியன் லாங்குவேஜஸா இருக்கணும்னா 1 ஏதோ ஒரு ஐரோப்பியன் லாங்குவேஜா இருக்கணும். நம்ம இதுல சோ கால்டு ஐரோப்பியன் லாங்குவேஜ், நம்ம எல்லாம் என்ன படிக்கிறோம், யூரோப்பியன் லாங்குவேஜ், அது இங்கிலீஷ். சோ இங்கிலீஷ் பிளஸ் 2 இந்தியன் லாங்குவேஜஸ். இதுல ஒரு இடத்தில் கூட
ஹிந்தி என்கிற வார்த்தையே இல்லை. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஹிந்தியை தவிர்ப்பதற்காகத்தானே இவர்கள் மும்மொழி கொள்கைங்கிறத எதிர்த்தாங்க, இருமொழி கொள்கையை வரவேற்றார்கள். இப்போது இதில் ஹிந்தி என்பதே இல்லையே, ஹிந்தியே இல்லாத பொழுது ஏன் இருமொழி கொள்கையை இவர்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார்கள்? இதுதான் நம்முடைய கேள்வி. ஏன்னா ஹிந்திய இதுக்கு முன்னால அண்ணாவை கோட் பண்றப்பவும் சரி, எல்லாரையும் இந்த திராவிட அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியை எதிர்ப்பதற்காக மும்மொழியை எதிர்க்கிறோம், இருமொழியை ஆதரிக்கிறோம், இதுதான் எங்க கொள்கைன்னு சொன்னாங்க. இப்பதான் இந்த ஹிந்தியே இல்லையே, அப்புறம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹிந்தி தானே தமிழை டாமினேட் பண்ணு நினைச்சாங்க. இப்போ தமிழகத்துக்குள் வரக்கூடிய மொழி தெலுங்காக இருக்கலாம், இது மலையாளமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இல்ல இன்னொரு விஷயம், இதுல இருக்க பிளெக்சிபிலிட்டியை இன்னும் சொல்லி ஆகணும். ஒரு மாநிலத்துல ஒரு மாநில அரசு தேர்வு செஞ்சு மாநிலம் முழுமைக்கும் இதுதான் தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. அதுல இருக்கக்கூடிய பிளெக்சிபிலிட்டியை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வந்து கேரளா பக்கத்துல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி ரீஜன், அப்புறம் கோயம்புத்தூர் ரீஜன், இந்த ரீஜன்ல வந்து மலையாளம் வந்து மூன்றாவது மொழியா இருக்கலாம். தெலுங்கு ஆந்திரா பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தூர் இந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து தெலுங்கு வந்து இங்க வந்து தேர்ட் லாங்குவேஜா இருக்கலாம். அதே போல இந்த கர்நாடகா பார்டரை ஒட்டின ஹோசூர் இந்த பகுதியில வந்து கன்னடம் வந்து மூன்றாவது மொழியா இருக்கலாம். இப்ப நடுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்க எதை வேண்டுமானாலும் எனி இந்தியன் லாங்குவேஜ் நீங்க மூன்றாவது லாங்குவேஜா வச்சுக்க முடியும். ஒரு மாநிலமே மாநிலம் முழுமைக்கும் இந்த ஒரே ஒரு இந்தியன் லாங்குவேஜஸ் தான் மூன்றாவது லாங்குவேஜாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 இல்ல. அதுலயும் மிகப்பெரிய பிளெக்சிபிலிட்டி இருக்கு. சோ இவ்வளவு பிளெக்சிபிலிட்டி இருக்கிறப்போ இவர்கள் எதற்காக இதை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய ஒரு அரசியல் அப்படின்னா அதுக்கு வேற காரணம் இருக்கு. அவரவர்கள் நடத்துகிற பள்ளி, இந்த பள்ளியை வைத்துக் கொண்டு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்வி வியாபாரம், இங்க நடக்கக்கூடிய அந்த கல்வி பொருளாதாரம், இன்று பல்வேறு விஷயங்கள் இங்கே போய்கொண்டு இருக்கின்றன. ஆக 5ஆம் வகுப்புல இருந்து நீங்க மும்மொழி கொள்கைக்கு போறீங்க. இதுல என்னன்னா இந்த +1 +2 படிக்கிறப்போ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் வேற சொல்லி தராங்க, இல்லாட்டி எனி ஏசியன் லாங்குவேஜஸ். இப்ப கொரியன் படிக்கலாம், ஈவன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க முடியும், ஜெர்மன் படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாம், ஸ்பானிஷ் படிக்கலாம். இந்த மாதிரி நீங்க அதையும் கற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதுல இன்னொன்று, 6ஆம் வகுப்பிலிருந்து தொழில் கல்வி என்கிற ஒன்று வருகிறது. உடனே இந்த தொழில் வந்துட்டா போதும், உடனே ராஜாஜியின் குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி அதை கனெக்ட் பண்ணி, அதாவது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப தேவை வெறும் வார்த்தைகள் மட்டும், இந்த சப்ஸ்டன்ஸ் யாருக்குமே தேவை கிடையாது. ராஜாஜி கொண்டு வந்த கல்வி திட்டத்துக்கும் இப்போது வந்து இருக்கக்கூடிய அந்த தேசிய கல்விக் கொள்கை 2000க்கு சம்பந்தமே கிடையாது. ராஜாஜி வந்து 53ல கொண்டு வந்தார். அதற்கு இவர்களாக குலக்கல்வி திட்டம் அப்படின்னு பேரை வச்சாங்க. இதுல என்ன அதுல இருந்த ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, காலையில ஸ்கூல்ல வந்து ரெகுலர் கரிக்குலம் ஒழுங்கா படிச்சுட்டு போவான், மத்தியானத்துக்கு மேல வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வான். அவங்க அப்பா செய்யக்கூடிய தொழில, அவங்க அம்மா செய்யக்கூடிய தொழில அவன் வந்து தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்படியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதை வந்து குலக்கல்வி திட்டம் என்று அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகள் அதுக்கு வந்து ஒரு பெயரை வைத்தார்கள். ஆனா இங்கே அந்த விதமாக எதுவும் கிடையாது. இங்க வந்து தொழிற்கல்வி அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு லிஸ்டே இருக்கு. இந்த தொழில் இந்த மாநிலத்துல சொல்லி தரப்படும். இத மாநில அரசு மத்திய அரசு தான் தேர்வு செய்து கொடுக்க போகிறது. அந்த தொழில ஏற்கனவே பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில் கல்வியை ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள போகிறார்கள். இது ஏன் இந்த தொழில் கல்வியை கொண்டு வராங்க அப்படின்னா, அதாவது வெளிநாட்டுக்கு நமக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்கில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஃபாரின்ல வந்து முறைப்படியா தொழில் கல்வியை படிச்சுட்டு வேலைக்கு இருக்கிறவங்க எண்ணிக்கை மிக அதிகம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்கால வந்து வேலை பார்க்கிறவங்கள தொழிற்கல்வியை முழுமையா ஒழுங்கா படிச்சுட்டு வேலை பார்க்கிறவங்க எண்ணிக்கை 52%, ஜெர்மன்ல 75%, இது சவுத் கொரியால பாத்தீங்கன்னா 96%. ஆனா இந்தியாவில வந்து ஒழுங்கா தொழிலை படிச்சுட்டு அந்த தொழிலை கரெக்டா செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை எப்படி, அந்த ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 26%. நாம வந்து இதே மாதிரி ஸ்டைல போயிட்டு இருந்தோம்னா 2021 நம்மளால போட்டியிடவே முடியாது. அப்போ அதற்கேற்றபடி நம்ம மைண்ட க்ரூம் பண்ணணும். நம்ம வந்து இந்த நூற்றாண்டுல ஆரம்பிக்கிறோம்னா அடுத்த நூற்றாண்டு பிரஜையாக நம்ம மாற்ற வேண்டும். அதற்கு இப்பல இருந்தே திட்டமிடுகிறோம். இது வந்து எதிர்காலத்தை ஒரு தொலைநோக்கி அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி. சோ இதை இதனுடைய போக்குல பாக்கலாம். அதோட மட்டும் இல்ல, இந்த கல்வி திட்டத்துல வெறும் கல்வியை பத்தியுமே பேசல. கல்வி அதாவது
ஒரு பள்ளிக்கூட இந்த வளாகத்துக்குள்ள கொடுக்கப்பட வேண்டிய ஹெல்தி மீல்ஸ பத்தி பேசுகிறது. அவங்க எல்லாம் அது அத்தனை அந்த மொத்த ஸ்கூலையே வந்து ஒரு போர்டிங் சிஸ்டத்தோட அது இணைக்கிறது. அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாகணும். இதை வந்து அது மேண்டேட்டரி ஆக்குகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கல்வினா ஜஸ்ட் சிலபஸ் அதை படிக்க வைக்கிறது, அதுக்கான ஸ்கூலு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் இதோட நிக்கல. அவர்கள் சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவை பற்றி இது சிந்திக்கிறது. ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக்கா ரொம்ப ஒரு பிரமாதமான அப்ரோச். அதோடு மட்டுமல்ல, அந்த எக்ஸாமே வந்து வெறும் பாடத்திட்டத்தை மட்டுமே மையமாக கொண்டு இவர்களுடைய மனப்பாட திறனை சோதிப்பதாக இல்லாமல் அது ரொம்ப ஒரு ஹோலிஸ்டிக்கா இந்த பாடத்தை படித்ததன் மூலமாக அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நாலேஜ் என்னங்கிறத செக் பண்ணக்கூடியதா. அவர்கள் படித்தது என்னங்கிறது கிடையாது, படித்ததன் மூலமாக பெற்ற நாலேஜை பரிசோதிக்கக்கூடிய விதமாக அது இருக்கிறது. அதோடு மட்டும் இல்ல, அந்த உயர்கல்வியில காலேஜ் இதுல அது பண்ணிருக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷன் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு ட்ரெமெண்டஸ். என்னன்னா, அது ஏற்கனவே வந்து எனக்கு முன்னால பேசின அவர் விசி வந்து ஒரு விளக்கினார். அது இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னாக்க, அதுல வந்து ஒரு சிங்கிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். நீங்க வந்து டிகிரி படிக்க போறீங்க, ஆனா வெளியில வர்றதே எப்ப வேணாலும் வந்துக்கலாம் அப்படின்னு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம், இதுல என்ன பெருமை அப்படின்னு கேட்கலாம். இல்ல என்ன அப்படின்னாக்க, இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்க இன்ஜினியர் காலேஜ் ஜாயின் பண்ணிடுறீங்க சார். ஃபர்ஸ்ட் இயர் போறீங்க, ஏதோ ஒரு காரணம் முடியல, நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வெளியில வர்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் சர்டிபிகேட் கிடைக்கும். செகண்ட் இயர்ல நீங்க வெளியில வர்றீங்கன்னா அந்த செகண்ட் இயர் வரைக்கும் முடிச்ச டிப்ளமாவாக கருதப்படும். தேர்ட் இயர்ல முடிக்கிறீங்கன்னா அது டிகிரியாக கருதப்படும். ஃபோர்த் இயர்ல நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்கன்னா டிகிரி ஹானர்ஸ் என்று கருதப்படும். இது ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னா, இத வந்து ஒரு கிரைசிஸோட நீங்க கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கங்க. இப்ப வந்து ஒரு பையன் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய பையன், அவன் போறான், படிச்சுட்டு இருக்கான், தேர்ட் இயர் வரைக்கும் படிச்சிருக்கான், எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கான் சார். தேர்ட் இயர் படிச்சு முடிக்கிறப்போ அவன் லைஃப்ல ஒரு எதிர்பாராத திருப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. அவங்க ஃபாதர் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒண்ணு அவர் இறந்துடுறாரு. அவனுக்கு அப்புறம் 2 தங்கைகள் இருக்காங்க, கல்யாணத்தை இது பண்ண வேண்டியிருக்கு. இவன் தான் இப்போ பொருளீட்டி ஆகணும், சம்பாதிச்சாகணும், இனிமேல் படிப்புல கவனம் செலுத்த முடியாது, வேற வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பொறுப்புள்ள பையன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? அவன் வந்து வேலைக்கு போயாகணும். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். இப்ப இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் படி இது என்ன ஆகும்னா, அவன் 3 வருஷம் படிச்சிருக்கான்ல, இப்ப அவன் வந்து ஒரு சிவி ரெடி பண்ணானா அதுல இருந்து வெளியில வந்துடுறான், காலேஜ்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறான். இன்னைக்கு ஒரு சிவி ரெடி பண்ணானா அவனுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? +2 இருக்கும். ஆக அவன் படித்த அந்த 3 ஆண்டுகள் என்பது அவன் படித்திருந்தும் கூட அவன் கணக்கிலேயே வராது. ஆனால் இன்னைக்கு இந்த சிஸ்டத்துல அந்த 3 ஆண்டுகள் டிகிரியாக கருதப்படும். ஒரு மாணவன் அவன் படித்த எத்தனை ஆண்டுகள் படித்தானோ அத்தனை ஆண்டுகளுக்குரிய மதிப்பும் மரியாதையும் ஒரு மாணவனுக்கு உறுதி செய்யப்படுகிறது, அது அஷ்யூர் பண்ணுகிறது இந்த அரசு. சுதந்திரம் வாங்கினது இப்ப வரைக்கும் ஒரு 70 ஆண்டு காலமாக மாணவர்கள் படித்த ஆண்டுக்கான மரியாதை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. அதை உறுதி செய்யக்கூடிய எந்த அரசும் இதுவரை இருந்ததில்லை. இப்போதுதான் முதல் தடவையாக அவர்கள் எத்தனை ஆண்டுகள் படித்தாரோ அத்தனை ஆண்டுகளுக்கான மரியாதை, அதற்கான மதிப்பு அவர்களுக்கு உறுதி செய்யப்படுகிறது. நீங்க வந்து 2 வருஷம் படிச்சுட்டா அது வரைக்கும் உண்டான மதிப்பு உங்களுக்கு உண்டு, 3 வருஷமா அதுக்கான மதிப்பு உங்களுக்கு உண்டு, அதுக்கான வேல்யூ உங்களுக்கு உத்தரவாதமாக தரப்படுகிறது. அதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அது உங்களுடைய சமர்த்து, நீங்கள் போய்கொள்ளலாம். ஆனா நீங்க 3 வருஷம் படிச்சிருப்பீங்க, ஆனா உங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து 3 வருஷத்துக்கு முந்தைய +2 ஆக இருக்கும் என்றால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. இதுக்கு முந்தைய இருந்த எந்த அரசுகளும் இதை பற்றி சிந்தித்தது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்திய ஆண்டுகள் அது உங்களுக்கே சொந்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த ஆப்ஷன்ங்கிற ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கல்விக் கொள்கை கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம் நினைத்தே பார்க்க முடியாது. அதுவும் குறிப்பா அந்த ஆப்ஷன்ல, இந்த ஆப்ஷனுக்கு இந்த ஆப்ஷன் சம்பந்தமா விளக்கம்னா நீங்க என்ன சொல்லித்தான் விளக்கி ஆகணும். ஏன்னா இந்த ஆப்ஷன்லெஸ் அப்படிங்கிறது விக்டிம் நானு. ஏன்னா நான் வந்து ஒரு காமர்ஸ் கிராஜுவேட், படிக்கிற காலத்துல எனக்கு இலக்கியமும் சரி அரசியலையும் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. போக போக அப்படின்னா நான் படிச்சப்ப எனக்கு பெரிய அவேர்னஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பிகாம் அப்படின்னு, ஏன்னா என்னுடைய ஃபேமிலில எல்லாரும் என்ன சுத்தி இருக்க எல்லாமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். என்னையும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்குறதுன்னு சொல்லி என் ஃபேமிலியில ஒரு சதி பண்ணாங்க. அதனால நான் வந்து பிகாம்ல போய் தள்ளி விட்டாங்க. நான் பிகாம் படிச்சேன். படிச்சுட்டு வெளியில வர்றப்போ எனக்கு ஒரு ட்ரீம் என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் படிக்கணும், எம்ஏ இங்கிலீஷ் படிக்கணும், அப்புறம் வந்து பிஹெச்டி பண்ணணும், அதுல வந்து நான் வந்து ப்ரொஃபஸர் ஆகணும், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், இப்படிலாம் ஒரு கனவு. இந்த மாதிரி
அப்பதான் போய் ட்ரை பண்றேன். அப்பதான் எனக்கு தெரியுது, பிகாம் படிச்சவன் எம்ஏ இங்கிலீஷ் படிக்க முடியாது, எம்ஏ தமிழ் படிக்க முடியாது, எம்ஏ சோசியாலஜி படிக்க முடியாது, எம்ஏ ஹிஸ்டரி படிக்க முடியாது, எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்க முடியாது. அப்புறம் என்னதாங்க படிக்க முடியும்? ஒரு எம்காம் படிக்கலாம், இல்லாட்டி எம்ஏல படிச்சா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம். இவ்வளவுதான், ஆப்ஷனே கிடையாது. எனக்கு நல்ல வேலையா அரசியல்ல ஈடுபாடு உண்டு, எனவே பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் எடுத்தேன், நான் படிச்சேன். இப்போ என்ன தெரியுமா இங்க இருக்க சிஸ்டம்? அவ்வளவு ஆப்ஷன்ஸ், டோட்டல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஓபன். ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் மியூசிக் ஆப்ஷனாக எடுத்துக்கொள்ள முடியும். கேன் யூ பிலீவ்? ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு பிடிக்கும் இசைனா மியூசிக் ஆப்ஷன்ல எடுக்க முடியும். இந்த கல்வி திட்டம் அதை அனுமதிக்கிறது. இதுக்கு முன்னால இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது, நினைச்ச பார்க்க முடியாது. அதனால்தான் சொன்னேன் ஆரம்பத்துல, இந்த கல்விக் கொள்கையுடைய அடிநாதமே என்னன்னா சாய்ஸஸ், மாணவர்களுக்கான வாய்ப்புகள், ஆசிரியருக்கான சுதந்திரம். இதுதான் நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை ஒரு ஒன் லைனர்ல சொல்லணும் அப்படின்னா, இது மாணவர்களுக்கான வாய்ப்புகள், ஆசிரியருக்கான சுதந்திரம், இப்படித்தான் நீங்க டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல ஐஐடி தொழில்நுட்பத்துக்கு மட்டுமே எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில ஐஐடி தரத்துல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாங்குவேஜஸ், அதே போல லிபரல் ஆர்ட்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இன்டர்பிரேஷன், இதெல்லாம் வருகிறது. டிரான்ஸ்லேஷன்ங்கிறது இன்னைக்கு மிக முக்கியமான துறை, இது கவனிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த மாதிரி அந்த அதாவது கலைத்துறைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், அது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இதோடு மட்டுமல்ல, இன்னும் இதுல சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அந்த உறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உண்டு. அது என்னன்னா, பொதுவா அந்த எல்லா கல்லூரிகளையும் தன்னாட்சி நிறுவனமாக மாற்றுவது அப்படிங்கிற ஒரு ஷரத்து இதில் வருகிறது. இது பற்றி கூட அவர் எனக்கு முன்னால பேசின விசி சொல்லியிருந்தார். அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வித்தின் த ஸ்பேன் ஆஃப் 15 இயர்ஸ் டயத்துல எல்லா கல்லூரிகளுமே ஒரு ஆட்டானமஸ் கொடுத்து தன்னாட்சி அமைப்புகளாக மாற்றுவது, கொஞ்சம் கொஞ்சமாக பல்கலைக்கழகங்கள் மற்றவற்றிலிருந்து அதை விடுதலை பெற செய்வது அப்படின்னு. அதே நேரத்துல பேரலா இன்னொரு காரியமும் நடக்குது. அது என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்லூரிகள், மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில அவர்கள் தங்களுடைய சர்வீஸ பண்றதுக்கு ஒரு இடம் தருது. ஆக இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பிராக்டிகலா வெளிநாட்டில இருந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருது, உள்நாட்டுல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் படிப்படியாக தன்னாட்சி பெறுகிறார்கள். அப்படிங்கிறப்போ கல்வித்துறையில மிகப்பெரிய ஒரு போட்டி நடக்கும். எப்போதுமே ஒரு போட்டிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விளைவுகளை உருவாக்கும். அதன் மூலமா அதோட கரிக்குலத்துல இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப கூடும். இப்படி பல்வேறு விஷயங்கள், சாதகமான விஷயங்கள் இருக்கின்றன. அதனால போட்டி கூடும், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 91ல புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தப்போ, புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தப்போ, கம்ப்யூட்டர் எஜுகேஷனை முழுக்க முழுக்க தனியாரிடம் தான் நரசிம்மராவ் கொடுத்தார். அப்போ இந்த ஐஐடி இந்த மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் தவிர மற்றபடி NIIT, ஆப்பிள், இப்படி பல பேர் வந்தாங்க. இவங்களும் சேர்ந்து தயார் பண்ணாங்க. அவங்க அத்தனை பேரும் எதிர்கால புரட்சியான அந்த சாப்ட்வேர் இதுக்கு ஏகப்பட்ட மாணவர்களை தயார் செய்து அனுப்பினார்கள். அதனால்தான் இந்தியாவுடைய முகமே மாறியது. ஆக தனியார்ங்கிறது தவிர்க்க முடியாது, அது தேவை. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தனியாருடைய கரிக்குலம் அவங்க டெவலப் பண்றாங்க, போட்டி வருது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் எல்லாம் சரி. ஆனால் கட்டணம் என்னவாக இருக்கும்? இந்தியால ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் கட்டணம் அவனால பேர் பண்ணக்கூடியது எவ்வளவு அப்படிங்கறத பத்தின ஒரு ஐடியா உண்டு. அப்படிங்கிறப்போ இந்த கல்விக்காக இந்தியன் கடனாளி ஆகிவிடக் கூடாது. அப்படிங்கிறப்போ இதனுடைய கல்வி கட்டணம், இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்று இருக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு கடைசியில, அதாவது எந்த அளவுக்கு ஓவர் சோசியலிசம் எவ்வளவு ஆபத்தோ அது போல அன்செக்டு கேபிட்டலிசமும் ஆபத்தானது. இத நாம் மறந்து விடக்கூடாது. அப்படிங்கிறப்போ இந்த கல்வி நிறுவனங்கள் இந்த அளவுக்கு தனியாரிடம் முழுக்க கொடுத்து, அது ஒரு அன்செக்டா, அது சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் ஏஜென்சியே இல்லாம எல்லாம் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, அவங்கவுங்க தன்னாட்சி உரிமையை கொடுத்தாச்சு எல்லாமே அப்படின்னா அது என்ன ஆகும்? அது எந்த அளவுக்கு சிறப்பை ஏற்படுத்தும்? அது நன்மையை மட்டுமே தருமா? இதெல்லாம் நான் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இந்தியாவில இந்த மாடர்ன் கல்வி திட்டம் சொல்லி மெக்காலே அந்த இது கொண்டு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும், பொதுவா இன்னைக்கு வரைக்குமே கல்வித்துறை என்பது ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் மிஷனரிகளுக்குத்தான் சொந்தமாக இருக்கிறது.
எனவே நீங்க பெரிய பெரிய முக்கியமான காலேஜஸ் எல்லாத்துக்குமே அள்ளி அப்படியே மானாவாரியாக அத்தனை பேருக்கு தன்னாட்சி ஒரு 15 வருஷத்துல டோட்டல் அப்படின்னா அது அவர்களுக்கான ஒரு ஃப்ரீடமாகத்தான் அமையும். அப்படிங்கிறப்போ அது எப்படி அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கு வழி உண்டா, அதெல்லாம் எப்படி இருக்கு, அதுக்கான ஒரு செக்கிங் மெக்கானிசம் இல்லாமல் அது ஒரு அரசு சூப்பர்வைசரி பொசிஷன்ல கூட நான் இருக்க மாட்டேன் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு கையை விரித்தது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. அந்த இடத்துல ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமானது இங்கே நம்ம இந்த ஆசிரியர்களை பத்தி பார்க்கணும். ஆசிரியர்களை பத்தி ஏற்கனவே சார் சொன்னாரு, ஒவ்வொரு இதுக்கும் 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு. அதை தாண்டி எஸ்சி எஸ்டி சிறுபான்மையினர் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கப்பட வேண்டிய இந்த செக்டார் இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்த கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கறதும் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப மந்த மந்தியா ஒரு 70 ஸ்டூடெண்ட் 80 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் ரூம்ல அடைச்சு இந்த பிரைவேட் இதெல்லாம் ஒண்ணு ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு காலத்துல முடிவுக்கு வந்துவிடும். இதன் மூலமா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 30 ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர்னா வேலையின்றி இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்பு உண்டு. அதோடு மட்டுமல்ல, இந்த மும்மொழி திட்டம் மூலமா எல்லா மாநிலங்களும் எல்லா மாநில மொழிகளும் வர்ற காரணத்தினால இங்கு படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்களுக்கு வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தமிழாசிரியர்களுக்கு ஒரே சோர்ஸ் என்னன்னா தமிழ்நாடு தான். அதை தாண்டி அவர்களால போக முடியாது என்பது நேற்றைக்கு வரைக்கும் ஒரு நிலையாக இருந்தது. அதை தேசிய கல்விக் கொள்கை 2020 மாற்றி அமைக்கிறது. தமிழாசிரியர்களுக்கு ஒடிசால கூட வேலை கிடைக்கும். இப்ப இந்த கல்விக் கொள்கை ஆரம்ப கட்டத்துல அந்த போன வருஷமே நிதிஷ்குமார் சொன்னார், பீகார்ல நாங்க தமிழை கொண்டு வருவோம்னு ஆரம்பத்திலேயே சொன்னார். இதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆக இங்க இருக்கிற தமிழாசிரியர்களுக்கு பீகார்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ஒரு மலையாள டீச்சர் தெலுங்கு டீச்சர்ஸ்க்கு தமிழகத்தில் வேலை கிடைக்கும். எனவே இந்த மாநில மொழிகள் படித்து ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா இடங்களும் இந்தியா முழுக்கவுமே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதுல இந்த ஹிந்தியை திணிக்கிறதா ஒரு கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அப்படி எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொன்று, அது ஸ்டாலின் கூட தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டார், இந்த கல்வி திட்டம் காவிமயமாக்குகிறது அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்லி இருந்தார். இல்ல ஒரு இடத்துலயும் காவி மயமும் வரல, வேற எந்த மயமும் வரல. என்ன இதுல அவர் எதை வச்சு சொல்றாரு? அப்ப இன்னொன்னு, அண்மை காலமா பாத்தீங்கன்னா சரி, அது எந்த தலைவர்களா இருந்தாலும் சரி, அண்மை காலமா பாயிண்ட் அவுட் பண்ணி அறிக்கை வெளியிடுவது என்பதே இல்லாமல் போய்விட்டது. இந்த கல்விக் கொள்கையில இத்தனாம் பக்கத்துல இத்தனாவது பாயிண்ட் இன்ன விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது, எனவே நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிற விதமாக அவர்கள் பேசுவதே கிடையாது. இது டோட்டலா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இப்போ ஒரு இன்டலெக்சுவல் லீடர்ஷிப் ஒரு பெரிய வறட்சி ஏற்பட்டு இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. இந்தியா அதற்கான ஒரு பெரிய வரலாறு உண்டு. ஆக இந்தியா பெருமிதம் கொள்ளத்தக்க மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, ஆனால் அது இந்தியனுக்கே தெரியாமல் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இவனுடைய பெருமை மிகுந்த வரலாறை இவனுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு பகுதி தான் அது. இப்ப என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய விஷயமே எப்படின்னா, நம்முடைய அடிமை வரலாறு சொல்லி தந்தால் அந்த அடிமை வரலாறு இவர்கள் செக்குலர் வரலாறு என்று சொல்லி விடுவார்கள். நம்முடைய பெருமை மிகுந்த வரலாறு அப்படின்னு அது காவி வரலாறு என்று சொல்லுவார்கள். இதுதான் இவங்களுக்கு இருக்க பிரச்சனையே. அதாவது இந்தியனுடைய பெருமையை எந்த காலமும் அறிந்து கொண்டு விடக்கூடாது. இவர்கள் வரலாற்றை பார்க்கிற விதமே முகல்ஸுக்கு பின்னாலதான். அதற்கு முன்னால இந்தியாவுக்கு என்று ஒரு தனித்த வரலாறு இருந்தது என்பதை பார்க்கவே இவர்கள் மறுக்கிறார்கள். இதைத்தான் இவர்கள் காவிமயம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல சம்ஸ்கிருதத்தை திணிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சம்ஸ்கிருதத்தை எந்த இடத்துலயும் திணிக்கல, அதுக்குள்ள படிச்சு பாருங்க. அந்த சம்ஸ்கிருதத்தை பத்தி வரி வருகிறது. அதற்கு அடுத்த வரியிலேயே அண்ட் தேர் ஆர் அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், கன்னடா, தெலுங்கு, மலையாளம் என்றும் வருகிறது. அதோடு மட்டுமல்ல, சம்ஸ்கிருதம் மட்டுமல்ல, பாலி, பிராகிருதம் இவற்றை வளர்க்க வேண்டிய அவசியம் பற்றியும் இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 தன்னுடைய வலியுறுத்தலை முன்வைக்கிறது. ஆக இதுல எந்த இடத்திலையும் எதுவுமே இல்லை. அப்படி சொல்லக்கூடிய தலைவர்கள் தயவு செய்து எந்த பக்கத்துல எந்த பாயிண்ட்ல இப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பாயிண்ட் அவுட் பண்ணணும். இல்லை என்றால் இங்க இருக்கிறவர்கள் அவர் எப்பயாவது தலைவர்கள் பேசுறப்போ கேள்வி கேளுங்க. தலைவரை நீங்க சொல்றீங்களே இது தேசிய கல்விக் கொள்கை எத்தனை பக்கத்துல வருதுன்னு கேளுங்க. இங்க அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வசதி என்னன்னா, யாரு எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க போறது இல்லைங்கிறதா. அதனால மனம் போடுபடி எல்லாம் பேசிக் கொண்டு இருக்கிறார், இல்லாதது எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்தியை பற்றி ஒரு வார்த்தை கூட இங்கு வரவில்லை, ஆனால் இந்தியை திணிக்கிறது என்று ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில்
இந்த கல்விக் கொள்கை என்பது ஒரு புரட்சிகரமான ஒரு கல்விக் கொள்கை. அதாவது போட்டி மிகுந்த இந்த உலகத்தில் ஒரு சாதாரண இந்திய குடிமகனை ஒரு குளோபல் சிட்டிசனாக உருவாக்குவதற்கான ஒரு பெரும் திட்டத்தை இந்த மத்திய அரசு முன்வைத்திருக்கிறது. இதை நாம் வரவேற்க வேண்டும். இன்னொன்றையும் இங்கே சொல்ல வேண்டும். இந்த கல்விக் கொள்கை இன்றைக்கு நாளைக்கே அமல்படுத்தப்பட போவதில்லை. அந்த கல்விக் கொள்கையிலே ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா 2035க்குள் இதை முழுமையாக படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் என்று. ஆக 2035 வரைக்கும் டைம் இருக்கு. எனவே இதில் ஏதேனும் தவறு இருந்தாலும் மாற்றிக்கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.